வெல்கம் டு மேத்தமெட்டிஷியன் சேனல். போன வீடியோவில் நம்ம வந்துட்டு நம்பர் சிஸ்டம்ஸ் தான் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூமரிக்கல் ஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நம்பர்ஸோட வடிவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது. நான் கீழே ஒரு இமேஜ் போடுறேன், அதை பாருங்கள். ஸோ 4 விதமான நம்பர் ஃபார்ம்ஸ் போட்டிருப்பேன். இண்டோ அரபிக்கு, தமிழ், ரோமன், அரபிக். ஸோ இதில் இண்டோ அரபிக் தான் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. அப்படியே நீங்கள் வந்து அரபிக் நியூமரல்ஸையும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இண்டோ அரபிக் நியூமரிக்கல் ஃபார்ம்ஸே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். அரபிக்கும் அதுக்கும் நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற அந்த நம்பர் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா தமிழோடைய நம்பர்ஸ். இது நமக்கு இப்போது படிச்சிருப்போம். ஸோ முன்னாடி யூஸ் பண்ணாங்க, இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. சிம்பிளிஃபைடாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ரோமன் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா பழைய கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரோமன் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ அது யாரும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதுவும் வந்து ரொம்ப நிறையா எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஹையர் நம்பர்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஷார்ட் டேர்ம் கொடுத்தா கூட இடையில எழுதுகிற நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா 96 எழுதும் போது நிறையா இருக்கும். 96, 225 இதெல்லாம் எழுதும் போது நம்ம ஜஸ்ட்டு நார்மல் இதுக்கு வந்து 225 போடுவோம். பட் ரோமன் நியூமரல்ஸு கொஞ்சம் நிறையா எழுதுகிற மாதிரி இருக்கும். 200க்கு 2 C போடணும், அப்புறம் 20 போடணும், 2 X போடணும், அப்புறம் 5க்கு ஒரு V போடணும். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தமிழ்லேயும் அப்படி தான். தமிழில் வந்து எப்படின்னா 10ன்றதுக்கே தனியாக ஒரு வடிவம் இருக்குது. அப்படின்றதுனால இப்போ நம்ம 11 அப்படின்னு போடுறோம்னா அந்த வடிவத்தையும் அந்த கா அப்படின்ற அந்த 1 வடிவத்தையும் நம்ம போடணும். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் சிம்பிளிஃபைடு ஃபார்மு இந்த இண்டோ நியூமரிக்கல் ஃபார்ம் தான், இண்டோ அரபிக் நியூமரிக்கல் ஃபார்ம் தான். ஸோ அதனால் வந்துட்டு அதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. இது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு வேல்யூ செட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான். ஸோ இந்த 0ன்ற கான்செப்ட் அப்ளை பண்ணி அடிஷன் சப்ராக்ஷன் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்தியன்ஸ் தான். ஸோ இதுக்கு நேம் பார்த்திங்கன்னா சிஃபர். அரபிக் வேர்டு வந்து சிஃபர்னா 0ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு சிஃபர்னு இருந்தது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இட்டாலியன் நேம் வந்து ஜெஃபிரோன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சிஃபரு அதுக்கப்புறம் அந்த இட்டாலியன் லாங்குவேஜோடு சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் எல்லா ஊர்லேயும் இந்த வேர்டு வந்து பரவுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஞ்சு நாட்டிலையும் பரவுது. அதுக்கப்புறம் அதை 0ன்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து 0ன்னு வச்சுட்டாங்க. ஸோ அதாவது எல்லா மொழியிலேருந்தும் எடுக்கப்பட்ட ஒரு வேர்டு தான் இது. ஓகேங்களா? ஸோ அது அப்படியே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து எல்லா யூரோப்பியன் லாங்குவேஜோட ஒரு காம்பினேஷனாக இருக்கும். லெட்டர்ஸாக இருக்கட்டும், வேர்ட்ஸாக இருக்கட்டும், வொக்காபுலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜோட காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இண்டோ நியூமரிக்கல் ஃபார்ம்ஸும். அதில் இந்த 0ன்ற பேர் வந்ததே வந்து இப்படி தான். ஓகேங்களா? ஸோ வந்து இது மாதிரி நிறையா மொழியில் நிறையா வடிவங்கள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நம்பர்ஸ் தான் இப்போதைக்கு இந்த நியூமரிக்கல் ஃபார்ம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, எவ்வளோ தூரம் நம்பர்ஸ் போகும். நம்பர்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பூமியில் எவ்வளோது மண் இருக்கோ, அதே மாதிரி இந்த யூனிவர்ஸில் எவ்வளோது ஸ்டார்ஸ் இருக்கோ, அதே மாதிரி எண்ணவே முடியாது, போய்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களால் முடியாது. ஸோ அந்தளவுக்கு நம்பர்ஸை வந்து எண்ணி முடிக்க முடியாது, போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான நம்பர்ஸ் என்னென்ன, நம்ம எதை வச்செல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்துருங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை எழுதி அனுப்புங்க. இன்னும் நிறையா நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இப்போ நிறையா பேருக்கு தோணியிருக்கும், என்ன ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்லாம் நடத்துகிறாங்க, இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி. நான் அதாவது பேசிக்லேருந்து போனால் எல்லாருக்கும் புரியும், நல்லாயிருக்கும், ஒரு ஃப்ளோவாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் ரொம்ப சின்ன சின்ன கான்செப்ட்ஸாக போடுறேன். ஸோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க ஓகே, பட் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்களே. ஸோ அவங்களுக்காண்டியும் நம்ம வந்து பேசிக்லேருந்து போக வேண்டியதாக இருக்குது. எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.